ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரிக்கு எப்படி ஒன்லைன் சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஏன்னா இது பெரிய ஸ்டோரிங்க. இன்ச் பை இன்ச்சாக சொன்னாலே இது ஒரு 1 hour வீடியோ ஆகும்னு நினைக்கிறேன். இதை தனியாக பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்டோரியில் வர இன்சிடெண்ட் ரொம்பவே பயங்கரமானதாக இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, அண்ணா நீங்கள் ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு அந்த கதைக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது, நாங்களே அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க. இந்த ஸ்டோரி அனுப்பின பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியை நான் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க அனுப்பின ஸ்டைல்லையே எனக்கு அந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியில் வந்துச்சு பயம். இது 2வது ஸ்டோரி டெவில்ஸ் கிச்சனுக்கு படிக்கும்போது எனக்கே பயம் ஒரு மாதிரி ஆச்சு. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே திகிலாக இருக்கும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். தமிழ்நாட்டில் நாமக்கல்லேருந்து யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னுமே திகிலாக இருக்கும். ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான். நாமக்கலுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குங்க, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட ஊர் எல்லைம்பாங்க இல்லையா, அந்த ஊர் எல்லையில் ஒரு அழகான ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாமா. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுனாலோ இல்லை எமர்ஜென்சினாலோ நாமக்கலுக்கு தான் போகணுமா. கிட்டத்தட்ட 20 to 25 கிலோமீட்டர் வரைக்கும் நாமக்கலுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு எமர்ஜென்சினா கூட நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்களாங்க. அந்த ஊர் எல்லையிலேயே தூக்கிட்டு வரும்போதே இறந்துருக்கிறாங்களாம். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே இல்லாத வரைக்கும். இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் யாருன்னா அப்துல் ஹக்கீம்ங்க. அவருக்கு ஆல்ரெடி நாமக்கல்லையே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது போக தான் இந்த ஊர்ல ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறாரு. சோ இந்த கிராமத்துல இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்சார்ஜ் யாருன்னா அப்துல் ஹக்கீம் அவரோட தம்பி முகமது, அவரும் அவரோட வைஃபும். இப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா டாக்டர்ஸுமே தேவைப்படுறாங்க. ஸோ நியூரோ ரீஹாபிலேஷன் சென்டர்ல நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே திருநெல்வேலியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கவி இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ண சங்கவிங்கிற பொண்ணு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பொண்ணுங்க. சங்கவிக்கு அப்பா கிடையாது, அம்மாவும் கூட பிறந்த தங்கச்சி மட்டும்தாங்க. ஸோ வீட்டையே சங்கவி தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையே அவங்களுக்கு வருது. அந்த டைம்ல தான் இந்த நியூரோ ரிஹாபிலேஷன் சென்டரை பற்றி சங்கவி கேள்விப்படுறாங்க. சங்கவி நாமக்கலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்தில் அவங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் அனுப்பி இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டருமே வீட்டுக்கு வந்துருச்சுங்க. ஆனால் இவங்க வீட்டில் ஒரு பெரிய கலகம். சங்கவியோட அம்மாவுக்கு சங்கவியை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லைங்க. ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்க, நீ வீட்டிலே இருந்துடுமா, வேற எதனா கூட நம்ம லோக்கல்லையே திருநெல்வேலியை சுற்றியே எங்கேயாச்சும் பார்க்கலாம், வேற எதனா ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். ஏன்னா இவங்க பிசியோதெரபிஸ்டாக முடிச்சிருக்கிறாங்க சங்கவி. அதுக்கு லோக்கல்லையே கிடைக்குதுமா 10,000 அந்த மாதிரிலாம் சேலரிக்கு. கிளினிக்லேயே ப்ரைவேட் கிளினிக்லாம் இருக்கும் இல்லையா ஊரில், அந்த இதில் வேலை பார்க்கலாம்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சங்கவிக்கு அந்த ஊருக்கு போகணுங்கிறது தான் ஆசை. ஏன்னா அங்கே நிறைய சீனியர் டாக்டர்ஸ்லாம் வருவாங்க, வெளியே போனால் தான் நிறைய கற்றுக்க முடியும். அவங்களுக்கு இன்னுமே ஃப்ரெஷராக போனாங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும்னா நல்ல ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணணும் இல்லையா. அந்த அடிப்படையில் அவங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சங்கவியோட அம்மாவே ஓகே சொல்லிடுறாங்க. எதனால் அப்படின்னா அவங்க வீட்டில் இப்போ 20,000 ரூபா மந்த்லி தேவைப்படுதுங்க. சங்கவி ஜாயின் பண்ண போகிற அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களோட சேலரி 25,000, ஃப்ரெஷருக்கு 25,000 கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் அவங்களுக்கு இன்டர்ன் மாதிரி இருக்கும், செகண்ட் மந்த்லேருந்து அவங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்குள்ளேயே இவங்களுக்கு தங்குற இடம், சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ. இதை கேட்டோன்னே அவங்க அம்மாவுக்கு சரி ஓகே, வேற வழி இல்லை, மந்த்லி 20,000 தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கும் அங்கே போனாங்கன்னா கம்ஃபர்டபுளாக அங்கே உள்ளுக்குள்ளேயே தங்கிப்பாங்க, வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஆயிடுமோங்கிற பயத்தில் தான் இவங்க அனுப்புறதுக்கு பயந்துருக்காங்க. ஒரு வழியா சங்கவியோட அம்மா ஓகே சொன்னதுக்கு அப்புறமா சங்கவி அந்த கிராமத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல பேஷண்ட் எல்லாமே இருக்கிற வார்டு இருக்குமாங்க, அது போக கிளினிக்குமே இருக்குமா, டாக்டர்ஸோட ரூம் அந்த மாதிரி இருக்குமா. அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டாக்டர்ஸ் தங்குறதுக்கு உண்டான ரூம்ஸ் எல்லாமே இருக்குமா. அங்கதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்சார்ஜ் இருக்காங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரோட தம்பி அவங்களோட வைஃபும், அவங்க 2 பேருமே அவங்களோட கை குழந்தையோட அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் தங்கி இருக்கிறாங்களாம். அவ்வளவு சுத்தமா இருக்குமா, செம்ம கிளீனான ஒரு அட்மாஸ்பியர்ல சூப்பரா இருக்குமாங்க ஹாஸ்பிட்டலே. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலை சுத்திலுமே காடு மாதிரி இருக்குமா.
ஊரோட எல்லை பகுதிங்கிறனால ஒரு சுடுகாடு ஒன்று இருக்குமாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னாலும் அந்த சுடுகாட்டு பாதையை தாண்டி தான் வரணுமா. அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்டா தெரிஞ்சிருக்குது சங்கவிக்கு. இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையினால அவங்க எதுவுமே கண்டுக்கல. அவங்களுக்கு அங்கே செட் ஆயிருதுங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஓகே, ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றிலுமே காட்டு பகுதியாக இருக்குமா. ஊரோட எல்லை பகுதிங்கிறனால ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமாங்க, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே. பட் உள்ளே போனதுக்கப்புறமா அந்த மாதிரி ஃபீல் ஆகாதான். ஸோ சங்கவி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 1 மந்த் அப்படியே மூவ் ஆகிருக்குதுங்க. இந்த 1 மந்தில் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குறாங்க. அவங்களோட ரூம்மேட் ரம்யா அவங்களுக்கு நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சார்ஜாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரோட தம்பியும் அவங்களோட ஒய்ஃபும் அவங்களுமே சங்கவிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. சங்கவியை ரொம்பவுமே அவங்களுக்கு பிடிச்சிருது. ஏன்னா நிறைய பேர் வெளியேருந்து வந்திருக்கிறாங்க, இன்டர்னுக்கும் வந்திருக்கிறாங்க, வெளியிலேருந்து வந்துட்டு தான் போகிறாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே. ஆனால் மற்ற டாக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சங்கவி பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஹீல் பண்ணுற டைமுமே கம்மியாக இருந்திருக்குதுங்க. வேகமாகவே குணமாக்கிடுவாங்களாம். அதாவது 1 வாரம் 10 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள வேகமாகவே ஹீல் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் வந்திருக்குது. ஏகப்பட்ட பேர் அட்மிட்டும் ஆகிருக்கிறாங்க இவங்க வந்ததுக்கப்புறமா. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல பேர் இருக்கிறனால. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஊரை சுற்றி இருக்கிற நிறைய ஊரில் இருந்து நிறைய பேஷண்ட்லாம் வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சங்கவி ராசியான பொண்ணுங்க. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து இவ்வளோ பேர் வராங்க, நம்ம ஹாஸ்பிட்டலோட நேம் வந்து இன்னுமே ஒரு பில்ட் ஆகுது, நல்ல நேமை சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்சார்ஜோட அவங்க ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் தங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கவியும் ரம்யாங்கிற பொண்ணு ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்களாங்க. ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ் இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃபும் அவங்களும் குழந்தையோட ஒரு ரூம்ல தங்கியிருப்பாங்களாங்க. இன்னொரு ரூம்ல 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இதே ஹாஸ்பிட்டல்ல 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டாக்டர். அவங்க பேருமே ரம்யா தானா. இந்த சங்கவி ரூம்ல இருக்கிற ஃப்ரெண்டோட பேரும் ரம்யா தான், இந்த டாக்டர் பேரும் ரம்யா தான். அவங்க தனியா ஒரு ரூம்ல இருக்கிறாங்க. குக்கு, இவங்க எல்லாருமே சமைச்சு போடுறதுக்கு ஒரு குக்கு இருக்கிறாரு. அவர் ஒரு தனியா ஒரு ரூம்ல இருக்கிறாரு. அவர் ரூம் பக்கத்திலேயே சந்தோஷம் சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவரு குக்கோட ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தங்கி இருக்கிறாரு தனியா. சோ மொத்தமே குக்குன்னு சேர்க்காம 6 பேர் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் தங்கி ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸுங்க. மற்றவங்களாம் டே ஸ்காலர் மாதிரி வந்துட்டு ஈவினிங் டைமில் போயிடுவாங்க. ஷிஃப்ட் மாற்றி வரவங்க தானா. இவங்க 6 பேர் மட்டும்தான் அங்கேயே இருந்து ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இவங்க 6 பேருமே நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கதை பேசிட்டு தான் தூங்குவாங்களாங்க. அந்த இன்சார்ஜ் ஃபேமிலியில் ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை கூட விளாடுறது, இவங்களுக்குள்ள எதனா பேசி சிரிச்சுட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பாங்களாம். ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஜாலியாக கலகலப்பாக பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரூமில் போய் படுத்து தூங்கிடுவாங்களாங்க. எதனா எமர்ஜென்சினா கீழேருந்து நர்ஸ் வந்து கூப்பிடுவாங்களாம். ஏன்னா கீழே ஃபுல்லாக நர்ஸ் எல்லாருமே டியூட்டியில் இருப்பாங்க, ஒரு டாக்டர் மட்டும் கீழே டியூட்டியில் இருப்பாங்களாம். வெளியேருந்து வந்துட்டு போகிறவங்க ஷிஃப்ட் டாக்டர் சொன்னேன் இல்லையா, எதனா எமர்ஜென்சிங்கிற பட்சத்தில் இவங்களோட டோரை வந்து நாக் பண்ணி இவங்களை கூட்டு போயிடுவாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி இவங்க காரிடாரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ சங்கவி கேட்டிருக்கிறாங்க, அக்கா, அந்த இன்சார்ஜ் அக்கா கிட்ட, அக்கா எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் எதனா கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு கோஸ்ட் அனுபவம் இருக்கா? புரியலம்மா, என்ன கேட்குற? இல்லைக்கா, இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12-14 வருஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாக்கா? ஏன் அப்படி கேட்குற? உனக்கு எதனா நடந்துச்சா, இல்லை நீ எதனா பார்த்தியா? இல்லை, நான் எதுவும் பார்க்கலக்கா. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பாசிட்டிவாக தான் இருக்குது, பட் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கால் எடுத்து வச்சோன்னே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுக்கா. ஹாஸ்பிட்டலை சுற்றியுமே வந்து காடு மாதிரி இருக்குது. காடு தான், ஊரோட எல்லை பகுதியில் வர அமைஞ்சிருக்குதா அந்த ஹாஸ்பிட்டலு. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குதுக்கா. லீவ் நாள்லலாம் வந்துட்டு மற்ற டாக்டர்ஸ்லாம் வெளியே போயிடுறாங்க. அதாவது சேலத்துலேருந்து, இந்த நாமக்கல்லேருந்து, டவுன்லேருந்து வரவங்களாம் லீவ் நாளில் போயிடுவாங்களாங்க. இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் வெளியே போயிடுவாங்களாம். ஆனால் இவங்களால ஊருக்கு போக முடியாது இல்லையா, திருநெல்வேலி வரைக்கும் போகணுன்னா இவங்களுக்கு 2 நாள் அதுக்கே தேவைப்படும் போயிட்டு வரதுங்கிறனால இவங்க இங்கேயே தங்கியிருக்கிறாங்க. இவங்களும் ரம்யா மற்ற இந்த 6 பேருமே. நாங்கள் அந்த டைமில் வெளியே போகும்போது, இந்த ஊர் சைட்லாம் போகும்போது சுடுகாடை தாண்டி தாங்க போகணும். பகல் நேரத்தில் பார்க்கும்போதே அது ஒரு மாதிரி டர்ராக இருக்குது. நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இருட்டிடுது. ஒரு 7 மணிக்கெலாம் செம்ம இருட்டாயிருது. அந்த இடத்துல வர லைட்டு வேற இல்லை. யாரோ ஒருத்தர் எங்களை பின்தொடர்ற மாதிரி இருக்குதுக்கா. அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். நானும் ரம்யாவும் வரும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரோ ஒருத்தர் கூடயே நடந்து வந்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா. மண்ணு தான், நாங்கள் மண்ணு ரோடு தான் அது. தார் ரோடே உடஞ்சி போய் மண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ரோடு. அதில் யாரோ ஒருத்தர் பின்னாடி நடந்து வந்தாங்கன்னா சத்தம் கேட்கும். இலதெல்லாம் கிடக்குமா அங்கங்கே, காட்டுப்பகுதி தான் இல்லையா, அதில் யாராச்சும் ஓடினாங்கன்னா சத்தம் கேட்கும். இவங்க நடந்து பேசிட்டு வரும்போது அமையான அமைதியாக இருக்குமாங்க அந்த இடமே. நடந்து பேசிட்டு வராங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த ரோட்டில் வராங்க. ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த சுடுகாடு இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே இவங்க ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சத்தம் கேட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் ஓடி இருக்கிறாங்க. அந்த மரக்கல்லாம் ஆடுமா, கையில் டார்ச் வச்சுருப்பாங்க, அடித்து பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த சுடுகாடை தாண்டி வரும்போதெல்லாம் ஏகப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமாங்க. இவங்களை அறியாமலே ஒரு மாதிரி சிலுத்துக்குமா.
முடியெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்துக்குமா, ஒரு மாதிரி ஆயிடுமா, எப்படா வந்து சேருவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா. இதை கேட்டோன்னே இந்த இன்சார்ஜ் அக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அம்மா இதெல்லாம் உங்களோட கற்பனை தான், உங்களுக்கு ஒருவேளை பயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தனியா போகாதீங்க, நானும் உங்க கூட வரேன். அப்படியே இந்த பேச்சை விட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில புதுசா ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஆல்ரெடி 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூம்ல இப்ப புதுசா வந்திருக்கிற பிரியாங்கிற டாக்டர் அவங்க வந்து ஸ்டே பண்றாங்க. இந்த பிரியா டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னைக்கு சேர்ந்தாங்களோ, இவங்களோட அந்த ரூம்ல வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்பதான் கதையே ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரியாவுக்கு, அதாவது புதுசா வந்திருக்க அந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டருக்கு சங்கவிய பிடிக்கலையாங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் ஈகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களை விட 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் நானு, எனக்கு இல்லாத ஒரு மரியாதை, ஐ மீன் மரியாதைனா என்னால முடியாத ஒரு பேஷண்ட்டை கூட இவ புதுசா வந்திருக்கிற ஃப்ரெஷர் பொண்ணு ஈஸியா குணப்படுத்திடுவாளா, ஹீல் பண்ணிடுவாளா, அது எப்படி அப்படிங்கிறத அவங்களால ஏத்துக்க முடியல. மற்றவங்க, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ் அக்காவா இருக்கட்டும், மற்ற சீனியர் டாக்டர்ஸா இருக்கட்டும், அவங்களாம் ஏத்துக்கிறாங்க, வெரி குட்னு சொல்லி உங்களை வந்து என்கரேஜ் தான் பண்றாங்க. ஆனால் புதுசா வந்திருக்கிற பிரியா டாக்டருக்கு அவங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனருங்கிற நினைப்பு போல, இவ எப்படி நல்ல பேர் வாங்கலாம் நம்ம இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு ஈகோ இருந்திருக்குதுங்க. ஆனா சங்கவிக்கு பிரியா டாக்டரை பிடிக்குமாங்க. அவங்க 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிலும் இவங்க கூட இவங்களோட ரூம்ல தான் தங்குறாங்க, பக்கத்துல தான் தங்குறாங்க, ஒரே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறோம். அவங்க கூட இவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்க ஈகோ நல்லா பேசவே இல்லையா, என்னன்னா என்ன, ஓகே அவ்வளோதானா போங்க சங்கவி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. மூஞ்சி கொடுக்கவே இல்லையா. ஒரு நாள் நைட்டு 11:30 மணி இருக்குமாங்க, சங்கவியோட ரூம் டோரை யாரோ ஒருத்தர் நாக் பண்ணுறாங்க. சங்கவியும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நர்ஸு ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், கொஞ்சம் கீழே வாங்க டாக்டர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லி பதறி போயிட்டு அவங்க ஸ்டெத்தஸ்கோப்பெல்லாம் எடுத்து போட்டு டியூட்டிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போயிருக்கிறாங்க. கீழே போனால் எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கு. ஒரு வயசானவர் வந்து முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறாரு. என்னாச்சுமான்னு சொல்லி கேட்டால் அந்த வயசானவரே கோபமாக சொல்லியிருக்கிறாருங்க, ஏமா 2 நாளாக நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், யாருன்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, யார் இன்சார்ஜ், இல்லை இன்சார்ஜ் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்க ஐயா, நானும் இன்சார்ஜ் மாதிரி தான், சொல்லுங்கள் நான் டாக்டர் தான், என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை. 2 நாளாக நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறேன், நைட் வந்து யாரோ ஒருத்தர் கதவை போட்டு உடனே உடைக்கிறாங்க, நான் திறந்து பார்த்தா யாருமே இல்லை, நானும் ஹாஸ்பிட்டலில் 2 தடவை சொல்லிட்டேன், ஆனால் யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க, இப்பயுமே எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டிட்டு போனாங்க, இந்த நர்ஸுமா கிட்டே கேளுங்க, நீ வெளியே தானமா இருந்த, உனக்கு சத்தம் கேட்டு தானமா ஓடி வந்த, சொல்லுமா அப்படின்னு இருக்கிறாரு. அந்த நர்ஸுமே சொல்லியிருக்கிறாங்க, ரிசப்ஷனில் உட்காந்துருந்த நர்ஸுக்கு யாரோ ஒருத்தர் டோரை போட்டு உடனே உடச்ச சத்தம் கேட்டு அங்கேருந்து ஓடி வந்து பார்த்தா அப்போ தான் இவர் டோரே ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. வார்டோட டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யாருமே இல்லை, இந்த நர்ஸு தான் தட்டியிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறார். ஆனால் தட்டினது யாரு, அந்த கதவை 11:30 மணிக்கு வந்து தட்டினது யாரு. தொடர்ந்து 3 நாளாக அந்த சம்பவம் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க சங்கவி, அதில் யாருமே தட்டலை. 11:25 11:30 வரைக்கும் பார்க்குறாங்க, யாருமே டோரை நாக் பண்ணவே இல்லை. இந்த குறிப்பிட்ட டைமில் தான் கதவை தட்டிட்டு போகிறாங்க. பேஷண்ட்டோட அட்டெண்டர் அந்த தாத்தா வெளியே வந்து கதவை ஓப்பன் பண்ணுற வரைக்குமே ஃபுட்டேஜில் இருக்குது, நர்ஸ் வந்து பார்க்குற வரைக்குமே அந்த ஃபுட்டேஜில் இருக்குது. ஆனால் அந்த ஃபுட்டேஜில் யாருமே கதவை தட்டலைங்க, வெளியே இருந்து உள்ளேருந்தும் தட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ யாரு? இப்போ அந்த நைட் ஷிஃப்ட் பார்த்த அந்த நர்ஸுக்கும் சங்கவிக்கும் ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற மாதிரி குழப்பமா இருக்கு. காலையில விடிஞ்சதும் அந்த டாக்டர் கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது இன்சார்ஜ் இருக்கிறாங்க இல்லையா, இன்சார்ஜ் அக்கா, அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நைட்டு நடந்துச்சு, நான் நைட் அன் டைம்ல உங்களை எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டு தான் காலையில சொல்றேன், யாரா இருக்கும், ஏதோ ஒரு அமனுஷம் நடக்குதான் ஹாஸ்பிட்டல்ல, 3 நாளா தொடர்ந்து கதவை தட்டி இருக்கிறாங்க. நர்ஸ் பாப்பா என்ன சொல்றான்னா, இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குதுக்கா, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நைட் ஆனாலே ஏதோ நடக்குது, யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில், ஐ மீன் ஏதோ ஒன்று இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில், எனக்கு பயமா இருக்குதுக்கா. சங்கவி என்னமா சொல்ற, நீ சொல்றது புதுசா இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ இந்த இன்சார்ஜ் அக்கா சங்கவியை ஏதோ சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி விட்டாங்க. ஒரு 3 நாளைக்கு அப்புறமா புதுசா வந்திருக்கிற டாக்டர் பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி கருவளையமாகி தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி கண்ணுலாம் ரெட்டிஷா இருந்திருக்குதுங்க. பிரியாவும் சங்கவியும் ஒன்னா தான் ஒர்க் பண்ணுவாங்களாம், டே டைம்ல ஒரே டைம்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. சங்கவிக்கு பிரியாவை பார்த்தா ஒரு மாதிரி பயம் வந்திருக்குது, இறக்கம் வந்திருக்கு. வழக்கமா பாக்குற பிரியாவோட மூஞ்சி அது கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போய் இருந்திருக்கிறாங்க, வீக்கா இருந்திருக்கிறாங்க. ஸோ இறக்கப்பட்டு சங்கவி போய் கேட்டிருக்கிறாங்க, பிரியா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, எதனால
எதுனாலும் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பக்கத்து ரூமில் தான் இருக்கிறேன், எதுனாலும் சொல்லுங்கள், நான் இன்சார்ஜ் அக்காட்ட கூட சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுருக்குறாங்க. ஆனால் சங்கவிக்கு எதையோ பார்த்து பயந்துருக்கிறாங்களா இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களான்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம். சரி அவங்ககிட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் திட்டுனாலும் பரவாயில்லன்னு மறுபடியும் அவங்ககிட்ட போய், பிரியா நீங்கள் வேணால் போய் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன், பேஷண்ட் கம்மியாக தானே இருக்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணால் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால், இல்லை உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. இப்போ அதே தொழில் ஈகோனால நீ என்ன என்னோட பேஷண்ட்டை பார்க்குறதுங்கிறதுனால தான் சங்கவியை வந்து போன்னு சொல்லிட்டு பிரியா அங்கிட்டு ஓரமாக நின்று வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது முடியாததோட ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சங்கவி போய் எழுப்பிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கேட்கும்போது தான் சொல்லியிருக்கிறாங்க, நான் தூங்கி 1 வாரம் ஆகுது, என்னால் முடியல சங்கவி, யாருக்கிட்ட சொல்லன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்னக்கா பயப்படுற மாதிரி ஆச்சு, நீங்கள் நம்ம ரூம் பக்கத்தில் தானே தூங்குறீங்க, உங்கள் ரூமில் எதுவும் பிரச்சனையா, என்ன ஆச்சு? அதான் உங்கள் கூட இன்னொரு அக்காவும் இருக்கிறாங்களா, அந்த 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு அக்கா இருக்கிறாங்க இல்லையா ரம்யான்னு சொல்லிட்டு, அவங்களும் உங்கள் கூட தானே இருக்கிறாங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனையே அவங்களால தான்ப்பா. என்னாச்சுன்னா இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது 1 வாரத்துக்கு முன்னாடி நைட்டு ஒரு 12 மணிக்கு விண்டோவை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டிருக்கு. இவங்களோட ரூமில் விண்டோவை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்களாம். மேலே லைட்டாக காற்று வரதுக்கு ஒரு இடம் இருக்குமா, அது மட்டும் விட்டுட்டு விண்டோவில் கீழெல்லாம் 2 ஜன்னலையும் மூடி தான் வச்சுருப்பாங்களாம். ஏன்னா இவங்களோட விண்டோவை ஓப்பன் பண்ணால் சுடுகாடு தெரியுமாங்க. ஏன்னா சுடுகாட்டு பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு 500-600 1 கிலோமீட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தாலே தெரியுமா, நேராக சுடுகாடு தான் இருக்குமா. பயந்துக்கிட்டே மூடி வச்சுருக்கிறாங்க பிரியா. ஆனால் நைட்டு 12 மணிக்கு யாரோ ஒருத்தர் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த அக்கா கூட ரூம்மேட்டாக இருக்கிற இன்னொரு அக்கா தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி விரிச்சு போட்டுக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு அந்த சுடுகாடையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க பெட்டு. அவங்க எந்திரிச்சு உட்காந்து, அக்கா என்னாச்சுக்கா, ஏன் இப்போ விண்டோ ஓப்பன் பண்ணீங்க, ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். கண்ணை சிமிட்டவே மாட்டாங்களாங்க. அங்கே பார்த்துட்டு இருக்கவங்க சுடுகாடை இவங்க எதனா பேசினாங்கன்னா ஆன்சர் பண்ணாமல் டக்குன்னு திரும்பி இவங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு மாதிரி அப்நார்மலாக இருந்திருக்கிறாங்க. இவங்க பேசுறதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு எந்திரிப்பாங்களாம், நடப்பாங்களாம், திடீர்னு அந்த பெட்டு மேலே ஏறி குதிப்பாங்களாம், உட்காருவாங்களாம், ஒரு மாதிரி கோரமாக சிரிச்சுக்கிட்டே அந்த சுடுகாடை பார்ப்பாங்களாம். அப்புறமா தூங்கவே மாட்டாங்களாம், இவங்களே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது 12 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு பேராநார்மல் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா என்ன அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஒரு கட்டத்துக்கு மேலே கூட இருக்கிற அக்கா தூங்கிடுவாங்களாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க நிம்மதியாக தூங்கிடுவாங்களாம். படுத்து கத்துவாங்களாம், ஒரு மாதிரி வெளியே கேட்காதான், ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கத்துவாங்களாம், ஊன்னு என்னென்னமோ பேசுவாங்களாம், பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களாம். காலையில் அப்படி நடந்ததுக்கு எந்த ஒரு அடையாளமே இருக்காதாங்க. நார்மலாக எந்திரிப்பாங்களாம், என்னடி என்னாச்சு தூங்கலையா, நீ கிளம்பலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு போவாங்களாம். அவங்க தூங்கிடுவாங்க. ஆனால் பிரியாவுக்கு தூக்கம் வராதாங்க. யாராச்சும் ஒருத்தர் நம்ம ஹாஸ்டல்லையோ இல்லை நம்ம ரூமில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர், வீட்டில் இருக்கவங்க ஒருத்தர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிவிட்டு அவங்க தூங்கிடுவாங்க. நம்மளால் தூங்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் பிரியாவுமே கிட்டத்தட்ட 1 வாரமாக இப்படியே நடந்திருக்குதுங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு தூக்கமே இல்லை. ஸோ இப்போ இதை கேட்டோன்னே சங்கவிக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துருக்குதுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த சீனியர் அக்கா அவங்க மட்டும்தான் அவங்க ரூமில் இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு எத்தனை நாளாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்க உடம்புக்குள்ளே வேறு எதுனா இருக்குதா? ஏன்னா இப்போ தான் அந்த நர்ஸு வேறு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கதவை தட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட் சொன்னப்போ இதுக்கே விட தெரியாமல் தான் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க சங்கவி. இந்த நேரத்தில் பிரியா சொன்ன இந்த விஷயம் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸோ இப்போ சங்கவி என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியா கிட்ட அந்த இன்சார்ஜ் அக்கா இருக்கிறாங்க இல்லையா பேகம், அவங்க கிட்ட போய் சொல்லலாம், அவங்க வந்து இதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்னப்போ அவங்க நம்பலை, வேறு எதனாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லலாம் பிரியா அப்படின்னப்போ, இல்லைம்மா அவங்க வந்து இன்றைக்கி நைட்டு ஊருக்கு போகிறாங்க, அதாவது பிரியாவோட ரூமில் இருக்காங்க இல்லையா அந்த பேராநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணாங்க இல்லையா அந்த அக்கா, சீனியர் அக்கா வந்துட்டு ஊருக்கு போகிறாங்களாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் 1 வாரம் லீவ் வாங்கிட்டு போகிறாங்க. நான் இந்த 1 வாரம் வந்து நிம்மதியாக இருப்பேன், நல்லா தூங்கிடுவேன், நீ இப்போதைக்கு அவங்ககிட்ட எதுவும் சொல்லாத. ஒருவேளை அவங்க கனவுல கூட எந்திரிக்கலாம்ல அக்கா, கனவுல எந்திரிக்கிற மாதிரியாக்கா நீ சொல்கிற, உன்னை பார்த்து சிரிப்பாங்கங்கிற, கண்ணு முழிச்சு ஒரு மாதிரி அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க சுடுகாடை பார்ப்பாங்கங்கிற, இதெல்லாம் சரியாக படலக்கா, எனக்கு ஏதோ தட்டுது, நான் சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜ் அக்கா கிட்டேயும் போய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொன்னதுக்கப்புறமா இப்போ இன்சார்ஜ் அக்கா அந்த பேகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைம்மா இது வந்து அவங்க நிறைய பேஷண்ட்லாம் பார்க்குறாங்க, நைட் ஷிஃப்ட் மார்னிங் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வர்றதுனால அவங்களால மேபி அதில் எதனா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இம்பாக்ட் ஆகிருப்பாங்க. இந்த நீ சொல்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையம்மா, பிரியாவை கூப்பிட்றேன், நீங்கள் வேணால் கேட்குறீங்களா அப்படின்னப்போ, சரி ஓகே உங்களோட
இதுக்காக நம்பிக்கைக்காக நான் வந்து தர்காவுக்கு கூட்டு போயிட்டு உங்கள் எல்லாருமே வந்து மந்திரிச்சு விட்டு கூட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க எல்லாரையுமே தர்கா கூட்டு போயிருக்கிறாங்க. யார்? அந்த அப்நார்மலாக பிஹேவ் பண்ண அந்த அக்கா, இப்போ அந்த பிரியா இருக்கிறாங்க இல்லையா, பிரியா, சங்கவி, இவங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே இருக்கிற தர்காவுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த சீனியர் ரம்யாவுமே அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அந்த 7 நாள் லீவ் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு போயிடுறாங்க. பிரியா நல்லா தூங்கி இருக்கிறாங்க. இந்த 7 நாளுமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கி இருக்கிறாங்க. அதாவது நைட் டைமில் நல்லா தூங்குவாங்களாம். தர்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நார்மலாக தாங்க இருந்திருக்குது ஹாஸ்பிட்டலே. ஒரு நாள் நைட்டு மறுபடியும் இதுக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் வந்து தட்டினாங்க இல்லையா, அதே மாதிரியே சங்கவியோட ரூம் டோரை வந்து ஒரு நர்ஸ் வந்து தட்டியிருக்கிறாங்க நைட்டு 12:30 மணிக்கு. என்னமோ எதுன்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே மாதிரியே ஒரு மாதிரி வேர்த்து போய் பயந்து, மேம் ஒரு நிமிஷம் கீழே வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை, மைண்டில் 1000 ஓடுது. ஏன்னா ஆல்ரெடி 2 சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே இவங்க எதையுமே பார்க்கல. சரி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா அட்டெண்டர் பொண்ணு ஒருத்தவங்க, அவங்களோட பேஷண்ட் அப்பா, அவங்கள வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஃபோன் பேசுகிறக்காண்டி வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த காரிடாரில், கீழே வார்டில் தானே எல்லா பேஷண்ட்டுமே இருக்கிறாங்க, அந்த காரிடாரில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் பொட்டத்திலே ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க. அடித்த அடியில் அந்த பொண்ணு கீழே விழுந்து அந்த மொபைலில் தெரிச்சு போச்சான். கீழே விழுந்து கிராக் விழுந்துருக்குது. இந்த பொண்ணு எந்திரிச்சு யாருங்க அதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லையாங்க. ஹாஸ்பிட்டல் முழுக்க பார்த்துருக்குறாங்க, அந்த இடத்துல சுற்றிலும் பார்த்துருக்குறாங்க, நின்றுட்டு இருந்த இடத்துல யாருமே இல்லையா. அப்போ யார் அடிச்சிருப்பா இவங்களை? இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. 12 மணிக்கு யாருமே இல்லை, ஹாஸ்பிட்டலில் அமைதியாக இருக்குது, நர்ஸுமே ரிசப்ஷனில் தான் இருக்கிறாங்க. இவங்களை யார் அடிச்சிருப்பா? ஒரு மூச்சு சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கு. ஏதோ ஒரு மந்திர வார்த்தைகளெல்லாம் உச்சரிக்கிற மாதிரி ஒரு சத்தமாங்க. என்னடா அது, எங்கேயோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சைட்லலாம் பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. மேலே கேட்டிருக்கு. மேலே பார்த்தா இந்த வௌவால்லையே பெருசாக இருந்தால் அப்படி ஒரு ஆள் உயரத்துக்கு வௌவால் கிடையவே கிடையாதுங்க. ஆனால் ஒரு ஆள் உயரத்துக்கு வௌவால் மாதிரி ஒரு உருவம், கருப்பு உருவம் மேலே சீலிங்கில் இருந்திருக்கு. இப்போ இந்த அட்டெண்டர் பொண்ணுக்கு இதை பார்த்தோன்னே தூக்கி போடுதுங்க. கத்தவும் இல்லை அந்த பொண்ணால். ஒரு மாதிரி முகம்லாம் வேர்த்து போய் அந்த உருவம் வந்து இவங்கள தான் பார்க்குது. இவங்களை பார்த்து தலை மட்டும் ஆடி இருக்குதுங்க ஒரு மாதிரி. இந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்ததை நர்ஸ் ஒருத்தவங்க அங்கே ரவுண்ட்ஸில் வந்தவங்க பார்த்துட்டு ஓடி வந்துருக்குறாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கிட்டக்க வரும்போது இந்த பொண்ணை வந்து உலுக்கி இருக்கிறாங்க. மேலே பார்த்தா அங்கே யாருமே இல்லை, கருப்பு உருவம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு வந்து அப்படியே மயக்கம் போட்டுருக்குறாங்க. அப்புறமா இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி விசாரிச்சப்போ அந்த பொண்ணே சொல்லியிருக்கிறாங்க, மேலே வந்து ஒரு உருவம் இருந்துச்சு, நான் நின்றுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க, யாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன், என்னால் கத்த முடியல, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு, நான் செத்து போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணு. இதை கேட்ட சங்கவிக்கு இதுக்கு மேலே பொறுமை கிடையாதுங்க. இப்போ அந்த இன்சார்ஜ் அக்கா கிட்ட நேராக போயிட்டு இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி, அக்கா இந்த மாதிரி நைட்டு 12 மணிக்கு நடக்குது இந்த கான்வர்சேஷன், அக்கா எனக்கு வந்து சரியாக படலை, இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நீங்கள் மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கள், ஆல்ரெடி 2 விஷயம் கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் அதை சமாளிச்சிட்டிங்க, இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க, கீழே இந்த மாதிரி அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு உருவத்தை பார்த்துருக்குது, அது மண்டையிலே யாரோ அடிச்சிருக்கிறாங்க, ஃபோன்லாம் உடஞ்சி போயிருக்குது, இதுக்கு என்ன சொல்கிறீங்க, நர்ஸுமே பார்த்துருக்குறாங்க. இப்போ தான் அந்த இன்சார்ஜ் அக்கா இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் இந்த இடத்துல இருக்கதா கேள்விப்பட்டிருக்கிறாங்க அப்துல் ஹக்கீம். ஸோ அதை மீறியுமே இந்த ஊருக்கு நல்லது பண்ணணுங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல இவங்க ஹாஸ்பிட்டலில் கட்ட போகும்போது ஏகப்பட்ட தடைகள் வந்திருக்குதுங்க. அதெல்லாம் மீறியுமே இவங்க அந்த இடத்துல இந்த பில்டிங்கை கட்டியிருக்கிறாங்க. இந்த இனாகிரேஷன் அன்னைக்கு தர்காலேருந்து ஏகப்பட்ட பேரை கூட்டம் வந்து விடிய விடிய மந்திர வார்த்தைகளால் ஓதி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவ் வைபோ எந்த ஒரு ஆத்மாவோ உள்ளே வராது அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ், அதாவது அப்துல் ஹக்கீமோட தம்பி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நாள் அன்டைமில் ஒரு 1 மணிக்கு நாமக்கல்ல இருந்து இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாருங்க காரில். அவர் மட்டும் இல்லை, அவங்களோட வைஃப் பேகம், அதாவது இந்த இன்சார்ஜ் அக்கா கதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுமே அவர் கூட வந்திருக்காங்க. நைட் அவங்க ரூமுக்கு வந்து படுத்து தூங்கி ஒரு மணி நேரம் கூட இருக்காதாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்குது இந்த அக்காவோட பேக் சைடில். இவங்க கட்டிலில் படுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து ஏதோ யாரோ ஒருத்தர் நின்று ஏதோ கூப்பிடுற மாதிரி சத்தம், முணங்குற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. திரும்பி பார்க்கலாமா வேணாமா? ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அந்த ரூட்டில் வரும்போதே ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களோட கண்ணுக்கு தெரியுமா. ஏன்னா இவங்களுக்கே ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்கங்கிறது இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. படுத்திருந்தவங்க திரும்பி எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா இந்த ரூமோட கார்னரில் ரெட்டச்சடை போட்டு கருப்பா தீஞ்சு போய், அதாவது எரிஞ்சு போன ஒரு குழந்தை, கண்ணு மொழியெல்லாம் ஒரு மாதிரி பிதுங்கி போய் தோல் மட்டும்தான் இருக்குதாங்க.
ஐ மீன் அந்த தோலுக்கு உள்ளே ஒன்று இருக்கும், எரிஞ்சு போனால் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு உடம்போட ஒரு குழந்தை நின்று இவங்களை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்குதாங்க. இவங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவரை எழுப்பவும் முடியல இவங்களால. இதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. அது கிட்டக்க வருதாங்க. கிட்டக்க வந்து இவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இவங்களால பேச முடியலையா, கத்துறாங்க, கண்ணுல இருந்து கண்ணீரா வருது, கத்துறாங்க, ஆனா வெளியே சத்தம் கேட்க மாட்டேங்குது. அப்படியே இவங்களை படுக்க போட்டு அந்த பெட்ல இவங்க மேல ஏறி உட்கார்ந்து கழுத்தை நெரிச்சிருக்குதுங்க அந்த குழந்தை. இவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவ்வளவுதான், நம்மளோட ஆயுசே முடிஞ்சிரா அப்படிங்கிற ஒரு நிலைமையே வந்துருச்சான். அந்த டைம்ல பேகம் அவங்களோட மந்திர வார்த்தைகளால உச்சரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஓத ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த சத்தத்துக்கே அவங்க ஏதோ சொன்னாங்க, சுறா ஓதுறதோ ஏதோ சம்திங் சொன்னாங்க, எனக்கு சூரா தான் சொன்னாங்க அந்த மந்திரம். அதை வந்து நிறைய நல்லா ஊதிருக்காங்க. ஒரு 5-6 வாட்டி அவங்க திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்பி இந்த அக்கா அந்த கருப்பு பயப்படல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கிறதுனால இவங்க அந்த உருவத்தை பார்த்து பயப்படாமல் அது கழுத்தை வந்து பிடிச்சி இந்த சூறாவை வந்து சொல்லியிருக்காங்க. சொன்ன அடுத்து ஸோ அவங்க ஓத ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷத்துலேயே அது கழுத்தை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருச்சாங்க. அது மறைஞ்ச உடனேயுமே இவங்களோட ஹஸ்பண்டை எழுப்பி சொல்லியிருக்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்கன்னு சொன்னோடனே அவருமே எந்திரிச்சு உட்காந்து அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்க தூங்கவே இல்லையாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் அவங்க அண்ணங்கிட்ட சொன்னதுக்கப்புறமா மறுபடியும் அந்த இனாக்ரேஷனுக்கு வந்த எல்லா தர்காலேருந்து வந்தவங்க எல்லா பெரியவங்களையும் கூப்பிட்டு வந்து மறுபடியுமே நைட்டு முழுக்க ஒரு நாள் முழுக்க ஓதி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பேகம் அப்படிங்கிறவங்களோட உண்மையான பேர் சாந்தினியாங்க. சாந்தினி கேரளாவை சேர்ந்தவங்க. அவங்களோட அப்பா யாருன்னா இந்த மாதிரி ஆத்மாக்களை ஓட்டுறதுலையும் அமானுஷ்யங்களோட பேசி இந்த அருள்வாக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் சாந்தினி. சாந்தினியுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட கண்ணுக்குமே ஆத்மாக்கள்லாம் தெரியுமாங்க. சாந்தினியோட அப்பா மரணப்படுக்கையில் இருக்கும்போது, அதாவது அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் அவரை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவங்க அவர் கூட இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அம்மா கிடையாது. அவங்க கூட இருக்கும்போது அவங்க பக்கத்தில், அவங்க அப்பாவுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கருப்பு உருவம், ஏதோ ஒரு உருவம் பக்கத்தில் நின்றுருக்குங்க. செம்ம குண்டா இருந்திருக்குதுங்க. ஒரு 150 கிலோ இருக்குமாங்க. குண்டா ஒரு லேடி கருப்பா ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அதை அவங்க அப்பா கிட்ட இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லைம்மா என்னோட ஆயுஸ் முடிஞ்சு, அவகிட்டேருந்து என்னை காப்பாற்ற முடியாது, நீ வந்து போயிரு, நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கோ, நான் இறந்துட்டேன்னா நீ வந்துட்டு நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அதாவது அப்துல் ஹக்கீம் அவரோட தம்பி இருக்கார் இல்லையா, இப்போது இவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க அப்பாவுக்கே தெரியுமா. நீ வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், நீ உன்னோட வாழ்க்கையை தேடிப்போமா, நான் இறந்துட்டேன்னா நீ எனக்காண்டி நீ இங்கே இருந்து இந்த தொழிலே இருந்துடாத, போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி டாக்டருக்கு தான் படித்து நல்லா படித்த ஒரு டாக்டரும் கூட. அந்த டைமில் தான் அப்துல் ஹக்கீம் அவரோட தம்பியை வந்து முகமதை வந்து இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இது முகமதுக்குமே தெரியுமாங்க. ஸோ அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து அருள்வாக்கு சொல்கிறியா, இவங்க அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாதான். கோயிலில் உட்கார வச்சு நீ அருள்வாக்கு சொல்கிறியா, இல்லைனா உனக்கு உன்னோட குடும்பம் இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு போறியா. ஒருவேளை குடும்பம் உனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்ட அப்படின்னா ஓகே, இல்லை அருள்வாக்கும் சொல்லுவேன், குடும்பமும் எனக்கு தேவைன்னு சொன்னேன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும் உங்கள் அப்பாவை மாதிரிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேறு வழியே இல்லாமல், இல்லை எனக்கு அருள்வாக்கெலாம் வேணாம், எனக்கு என்னோடய குடும்பம் தான் முக்கியம், எங்கள் அப்பாவோட ஆசையும் அதுதான், நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியில் போய் வாழணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க சாந்தினி. ஆனால் அவங்க அப்பாவோட தொழிலை விட்டுட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இவங்களுக்கு குழந்தையே இல்லையாங்க. சாந்தினிக்கு குழந்தையே இல்லை. ஏகப்பட்ட அமானுஷங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு திடீர்னு சத்தம் கேட்குமா, அது அவங்க ஹஸ்பண்டுக்குமே கேட்குமா, முகமதுக்குமே கேட்குமா. அந்த குண்டா ஒரு லேடியை பார்த்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க அப்பாவோட மரணத்தப்போ, அந்த லேடி இவங்களோட வீட்டில் இவங்கள தொடர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க தர்காவுக்கு போய் அதுக்கு உண்டான பரிகாரம் எல்லாத்தையுமே முகமது மூலமா இவங்க பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமானுஷ்யத்துலேருந்து வெளியே வந்திருக்குது. சாந்தினி பேகமாக மாறுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்குது. அவங்களோட லைஃப்மே நல்லபடியாக போயிட்டுருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க எந்த ஒரு அமானுஷ்யத்தையுமே ஃபேஸ் பண்ணல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. சங்கவி சொல்கிறதுக்கு முன்னாடியே, சங்கவி வர்றதுக்கு முன்னாடியே 10 வருஷமாகவே இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ சின்ன சின்னதாக இந்த மாதிரி அமானுஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறத இவங்க கேள்விப்படுறாங்க. ஆனால் அதனால் எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் நடக்கலைங்கிறனால இவங்க எதுவுமே விட்டுறாங்க, கண்டுக்கலை. அப்பப்போ வெளியே இருந்து ஆட்களை கூட்டு வந்து ஓதுறாங்க, அதுக்கு உண்டான பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ சங்கவி கிட்ட பேகம் சொன்னதுக்கப்புறமா சங்கவிக்கு செம்ம காண்டா இருக்குதுங்க. என்னக்கா சொல்கிறீங்க, இதெல்லாம் எதுக்குக்கா எங்ககிட்ட மறைச்சிங்க, நான் அன்னைக்கே கேட்டேன்ல, முதல் தடவை கேட்கும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மற்றவங்களாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருப்பாங்கல்ல. இப்போ என்னென்ன நடக்குதுன்னே தெரியலையக்கா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு என்னதாங்க சொல்யூஷன் சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்தும் போது தான் ஸோ அந்த இன்சார்ஜ் அக்கா எப்பயும் போல ஓதிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிச்சுட்டு அதோட விட்டுடுறாங்க.
அடுத்து ஒரு 3 நாளைக்கு நார்மலாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொருத்தரோட ரூம்லையுமே ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. சீனியர் டாக்டர் பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்களும் சங்கவியோட ரூம்மேட் இருக்கிறாங்க இல்லையா ரம்யா, இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆயிடுறாங்க. சங்கவிக்கும் பிரியாவுக்கும் தான் இன்னுமே ஈகோ கிளாஷ் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது பிரியா தான் சங்கவி மேலே ஈகோ கிளாஷில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் ரம்யாவும் பிரியாவும் அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12:30 மணிக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகி ரம்யா முழிச்சிருக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா இந்த டாக்டர் பேகம் பார்த்தாங்க இல்லையா அவங்களோட லைஃப்பில், அதே மாதிரி ஒரு பையன் தண்ணியில் விழுந்து செத்து போன பையன் எப்படி இருப்பான், ஒரு மாதிரி முகம்லாம் ஒரு மாதிரி ஊறி போய் நம்ம கையை வந்து தண்ணியில் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்க, அதே மாதிரி உடம்பு முழுக்க வெளுத்து போய் இறந்து போன ஒரு பையன் நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அவனை பார்த்த உடனேயுமே ரம்யா கத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் கூப்பிட்டுருக்கிறான், ரம்யா வாவான்னு சொல்லிட்டு இவங்க பேர் சொல்லியே கூப்பிட்டுருக்கான் அந்த பையன். ஸோ இப்போ ரம்யா அலறி அடிச்சு கத்துன உடனேயும் சங்கீதால இருந்து எல்லாருமே ஓடி வந்திருக்காங்க அந்த மேலே இருக்கிறவங்க. ரம்யா பார்த்து பயந்த இந்த டைம்ல அந்த இன்சார்ஜ் அக்காவும் அவங்களோட ஹஸ்பண்ட் முகமதும் இல்லைங்க, அவங்க மெயின் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. இங்கே இவங்க மட்டும்தான், இப்போ சங்கவி தான் இன்சார்ஜுங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட தான் சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ சங்கவி என்ன சொல்கிறாங்கன்னா, ரம்யா நீ பார்த்தது எல்லாமே வந்து உண்மையாக பொய்யாங்கிறது அந்த கான்செப்டுக்கே நான் வரல, உனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூமில் வந்து படுத்துக்கோங்க, என்னோட ரூமில் வந்து படுத்துக்கோ, பிரியாவுமே கூட்டு வந்துரு, நீங்கள் எல்லாருமே என் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு சங்கவியோட ரூமில் தான் பிரியாவும் ரம்யாவும் தூங்கியிருக்கிறாங்க. அடுத்த 2 நாளில் அந்த சந்தோஷ் டாக்டர் இருக்கார் இல்லையா, அந்த குக்கண்ண ரூமுக்கு பக்கத்தில் சந்தோஷ்னு ஒரு டாக்டர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவருமே பிரியாவுக்கு நடந்த மாதிரியே கண்ணுக்கு நிலம் ஒரு மாதிரி ரெட் ஆகி ஆளே ஒரு மாதிரி உடஞ்சு போய் இருந்திருக்கிறாருங்க தூக்கம் இல்லாம. என்னாச்சு சந்தோஷ் சொல்லிட்டு சங்கவி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. இல்லை ஒன்றும் இல்லைங்க, சரியா தூக்கம் இல்லை, அதனால தான். எதனா பிரச்சனைனா சொல்லுப்பா, ஏன்னா சங்கவிக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது சங்கவிக்கு மட்டும்தான் தெரியும் இன்சார்ஜுக்கு அடுத்து. இருந்தாலும் சந்தோஷ் வந்து சங்கவி கிட்ட சொல்லாம பிரியா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாருங்க, ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துச்சு இல்லக்கா, அதே தான்க்கா எனக்கும் நடந்துட்டு இருக்கு ரூம்ல, நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் என் மேலே உட்காந்து அமுக்குற மாதிரி இருக்குங்கா, என்னால் மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் வர அளவுக்கு இவர் தூங்கிட்டு இருக்கும்போது நைட் அன்டைமில் இவர் மேலே யாரோ உட்காந்து அமுக்குவாங்களாங்க. ஒரு மாதிரி வீசிங் மாதிரி வந்து எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லையா, ரூமை சுற்றி பார்த்துருக்காரு, யாருமே இல்லை. மறுபடியும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கினவருக்கு கையை பிடிச்சி யாரோ அமுக்கியிருக்கிறாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டை யாரோ பிடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், அதே அமுக்கி ஒரு மாதிரி பரண்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. எந்திரிச்சு பார்த்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க, இது நம்மளோட பிரம்ம போல ஏதோ இல்யூஷன் போல அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அவரால் டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு வலி வந்தோடனே எந்திரிச்சு போய் லைட்டை போட்டு பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அவரோட கையில் ஒரு மார்க்கு, யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி ஏதோ ஒன்று பரண்டி இருக்கு அவர் கையை, அந்த இடத்துல மார்க் இருந்திருக்குது. இதே மாதிரி அவருக்கு டெய்லியும் நடந்திருக்குதுங்க. யாராச்சும் ஒருத்தர் மேலே ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குமா, அமுக்குற மாதிரி இருக்குமா அவரை போட்டு. சில நேரம் வந்துட்டு மூச்சு விட முடியாமல் ரொம்ப திணறி போய் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு காரிடார்லாம் நின்றுட்டு இருப்பாராம் அன்டைமில், தூக்கம் வராமல் டிஸ்டர்பன்ஸில். இப்படியே அவருமே ஒரு வாரம் தூங்காமல் இருந்திருக்கிறாருங்க. இப்போ சந்தோஷ் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிரியா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. பிரியா போய் சங்கவி கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா பிரியா வந்து சங்கவி கிட்ட ஈகோ கிளாஷ் இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அவருக்குமே இந்த மாதிரி நடந்திருக்குதான்ப்பான்னும், இருங்க அவங்க வரட்டும், இன்சார்ஜ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தப்போ குக்கு வந்திருக்கிறாருங்க. அந்த குக்கு இருக்கார் இல்லையா சந்தோஷ் ரூமுக்கு பக்கத்து ரூமு, அவரோட ரூம்லையுமே ஒரு அமானுஷம் நடந்திருக்குதுங்க. இப்போ அவருமே அவருக்கு நடந்ததை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட ரூம் டோரை யாரோ ஒருத்தர் உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குமாங்க. என்னடா அதுன்னு சொல்லி எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யாருமே இருக்க மாட்டாங்களாம். அவரோட ரூம்குள்ளே ஒரு கபோர்டு இருக்குமாங்க, அதுக்குள்ளே சில பாத்திரங்கள் அப்புறம் அவரோட சூட் கேஸ் இந்த இதெல்லாம் வச்சிருப்பாராம், திங்ஸ்லாம் வச்சிருப்பாராம். அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குமாங்க. அந்த கபோர்டை யாரோ ஒருத்தர் தட்டுவாங்களாம் அன்டைம்ல. எந்திரிச்சு பார்த்தா சத்தம் கேட்குமாங்க, லைட்டு போட்டால் அமைதியாயிருமா, யாருமே இருக்க மாட்டாங்களாம். உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே இருக்காதான். காலையில் வெள்ளனை எந்திரிச்சு அவர் வெளியே வருவார் இல்லையா சமைக்கிறதுக்கு, அவரோட வேலைக்காண்டி வெளியே வரும்போது டோருக்கு வெளியே வந்து லாக் போடுறதே கிடையாதான், லாக்கே கிடையாதான். அவர் டோருக்கு வெளியே வந்து லாக்கே கிடையாது, கீ போட்டு லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குமா. வெளியே வந்து ரூமை பிடிப்பு மாதிரி அந்த பிடிப்பு இருக்கும் இல்லையா, அது மட்டும் தான் இருக்குமா. உள்ள டோரை ஓப்பன் பண்ணி இழுத்தாருன்னா ஓப்பனே ஆகாதாங்க. வெளியே யாரோ ஒருத்தர் பிடிச்சி இழுத்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். இப்போ நம்மளோட ரூமில் மெயின் டோர் இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகாது. வெளியே யாராச்சும் ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்கன்னா அது ஓப்பன் ஆகாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்கு. ஆனால் யாருமே வெளியே பிடிக்கலையாம். சந்தோஷ் கிட்டேயுமே இதை பற்றி ஏகப்பட்ட தடவை கேட்டிருக்காரு, வெளியே நீங்கள் இந்த மாதிரி எதனா ப்ராங்க் பண்ணுறீங்களா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் இல்லைண்ணே நீங்கள் வேறு, ஆனால் அவருக்கே ஏகப்பட்ட டென்ஷன், அவருமே தூங்காமல் அலைகிறார். இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் மேலே தங்குற ரூமில் இருக்கிறவங்க அந்த ஒவ்வொரு ரூம்லையுமே ஒவ்வொரு அமானுஷம் நடந்திருக்குது, சங்கவியோட ரூமை தவிர்த்து. சங்கவிக்கு மட்டும்
இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்படுறாங்களே ஒழிய அவங்க வாழ்க்கையில அவங்களோட ரூம்ல எதுவுமே லைவா அவங்க பார்க்கல, நடக்கல, அவங்க எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனால் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போன பேகமும் முகமதும், அதாவது இன்சார்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரிட்டன் வந்ததுக்கு அப்புறமா சங்கவி போய் அவங்க கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட ஃப்ளோர்ல இருக்கிற எல்லாரோட ரூம்லையுமே ஒரு அமானுஷம் நடந்திருக்குது. எல்லாருமே பயந்த நிலையில தான் இருக்கிறாங்க, எல்லாருமே பயந்து போய் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஏன்னா இப்போவே ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துகிட்டு இருக்கு. எங்களால் இதுக்கப்புறம் சொல்ல முடியுமான்னு தெரில, எங்களுக்கு டைமும் இல்லை. இதை எடிட் பண்ணி இன்றைக்கி போடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தினால, ஏன்னா நம்ம 4 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. இதுக்கப்புறமும் நம்ம போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா இதை நான் ஃபுல்லாக எடுத்தேன்னா இன்னும் அரை மணி நேரத்துக்கு இருக்குது இந்த ஸ்டோரி. ஸோ இதை இன்னொரு பார்ட்டாக போடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இதோட நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கே உங்களுக்கு வந்துடும். நாளைக்கு ஈவினிங் 7 PM வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கதை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு என்ன நடக்கும், என்ன நடந்திருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் நாளைக்கு அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணதில் யார் யாரெல்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணியே லாஸ்ட்டில் வீடியோவை போடுறேன். முக்கியமாக மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய். மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஒர்க்கு முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே அந்த ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறமா, அதாவது ஹாஸ்டல் கிடையாது, அவங்கவுங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா காரிடாரில் உட்காந்து சாப்பிட்டதுக்கு ஏன்டா எவ்வளோ சீரியஸாக கதை சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுக்கு மேலே தான் விடுவான் நான் ஃப்ளைட்டை. ஏன் கொஞ்சம் மேலே போக வேண்டியதானே? நீ கதை சொல்றேன்னு தெரியாதுல்லப்பா, சொல்லிடலாம் ஏர்போர்ட்ல.